தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் ஏன்ப்பா நல்ல கதை உள்ள படங்கள்லாம் வெளியில் வர மாட்டேங்குது? மாசுங்கிற பேர்லையும் கொடுமைப்படுத்துறாங்க, ஆக்ஷனுங்கிற பேரில் ரத்தத்தை காட்டி நம்மளை பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆக்குறாங்க, அடுத்த சமுதாயத்துக்கு கெட்டதை ரொம்ப ஈஸியாக விளைவிக்கிறாங்க. இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது பக்கத்து ஸ்டேட்லேருந்து படங்கள் வந்து வேற லெவலில் பண்ணிட்டு பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த கதையெல்லாம் பார்க்கும்போது அடா என்னடா அப்படின்னு பார்த்தா டைரக்டருங்க யாரும் வந்து கதை எழுதிட்டு வரதில்லை, கதையை நல்ல ஒரு ரைட்டர்ஸ்லேருந்து வாங்கி அதை வேற ஒரு டைரக்டர் பண்ணி அந்த படத்தை பெரிய பிளாக் பஸ்டர் ஆக்குறாங்க. அது மாதிரி தமிழ்லையும் பண்ணலாம், பட் பண்ண மாட்டாங்கிறாங்க. இப்படி ஒரு வெரைட்டியில் இருக்கும்போது திடீர்னு ஒரு ரீல்ஸில் ஒரு சின்ன ஒரு சீன் பார்த்தேன். அந்த சீனை பார்க்கும்போது எனக்கு என்னடா இந்த ரீல்ஸில் வர இந்த சின்ன ஒரு நிமிஷம் சீன் இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதனோட அப்டேட் என்னன்னு பார்த்தா அந்த படத்தோட ட்ரெய்லர் விட்டாங்க. அந்த ட்ரெய்லர் ஆல்ரெடி விட்டாங்க எனக்கு தெரியும். ஸோ இந்த 15 நாளாக நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இதுக்கு சுற்றி இருந்தனால எங்களால் எதுவும் பண்ண முடியல. பட் இருந்தாலும் இப்போ நான் பார்க்கலாமா அப்படின்னு அந்த சின்ன பிட்டை பார்த்தோன்னா ட்ரெய்லர் பார்த்தே தீர்வு தோணுச்சு. சரி அப்படி பார்க்கணும் முடிவு பண்ணதுக்கப்புறம் அதையே ரியாக்ஷனில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அப்படி ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரெய்லர் கண்டிப்பாக நமக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவின் இருக்கார் இல்லையா, கவின் வந்து ஒரு பெரிய ஒரு தன்னை வந்து பயங்கரமாக வந்து மாஸ் ஹீரோ ஆக்கிக்கணும், பயங்கரமாக ஒரு அப்படி இப்படியெல்லாம் நினைக்கல. நல்ல கதை இருந்துச்சுன்னா நடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு நடிகர் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சூஸ் பண்ணுற கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாகவும் ரொம்பவும் ஒரு சுவாரஸ்யமும் நல்ல நல்ல கதையை சூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஸ்டார் அப்படிங்கிற படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லரை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு பிறகு இது எந்த மாதிரியான கதை, இது என்ன மாதிரி சூஸ் பண்ணியிருப்பார், இவரை பற்றியான சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பிறகு அதை பற்றி நம்ம நிறையா பேசுவோம். இப்போ இந்த ஸ்டாரோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்து வந்துருமா. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு இதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தெரியும், இப்போ நம்ம தளபதி கூட அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு யுவன் சங்கர் ராஜா. அப்புறம் இது கூட அந்த லால் பண்ணுறாரு. லால் எல்லாருக்கும் தெரியும்னு நினச்சிங்க இல்லையா. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கர்ணன் படத்தில் அவரோட ஃபோக்கஸ், அவருடைய இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதித்தி பொகாங்கர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எலன் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட டிரெக்டராக இருக்கிறாரு. ஓகே, பார்த்துட்டு வந்துருமா. ஒரு நடிகன் அவர் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். என்ன பாரதியாருக்கு மீசையை காணோம்? நீ நடிக்கிற நடிப்புல பாக்குறவங்க பூரா மீசைய மறந்துடணும். நீ மட்டும் மீசைய மறைச்சிட்ட, நீ ஜெயிச்சுடா. 70 71 70 71 இதெல்லாம் வார்த்தையில ஃபோன் நம்பரா? ஒரு பண்ண மாட்டேன். தம்பியை பயங்கரமா ரெடி பண்ணிருக்கீங்களே, பிச்சுடா சார். டேய் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னாப்பா? எதுக்குடி ராதாவை வஞ்சிக்கிட்டே இருக்க? ராதா மாதிரி வருவேன். திருவழி பாதையில் காத்திருந்த தாமதம் ஏனோ நிலவே, தலையணை தூக்கத்தை நான் தொலைத்தேன், என் கண்களில் இல்லை கனவே. நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். நீ இல்லாம நான் இப்படி. நெக்ஸ்ட். நீ உடனே வேலைக்கு போய் இதெல்லாம் எங்களுக்கு செய்யின்னு சொல்லல. நிலையான வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ கத்துக்கிறது கூட காசு தேவையா இருக்குல்ல சார். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது சார். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார், நான் நல்லா பண்ணுவேன் சார். எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா ஆயிடுச்சுப்பா. வீரா ஏன்டா உன்னை விட்டு போனா? சொல்றா, ஏன் விட்டு போனா? அவனுக்கு என்ன பிடிக்கலடா. நான் ஒண்ணுமே இல்லாதவன் என்ன விட்டுட்டு போயிட்டான். என்கிட்ட காசு இல்லைப்பா. காசு இல்லை சார். காசு இருக்குமா? நம்ம எல்லாரையும் ஏதோ ஒண்ணு பிடிச்சு இழுக்கத்தான் செய்யும். நாம தான் அதை உதைச்சு தள்ளிட்டு மேல வரணும். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு தானே கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாத்தா இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. வாழ்க்கையில நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம்ப்பா. ஜெயிக்கவே மாட்டேன். வயது முதிர்ந்த போதிலும், வலிகள் மிகுந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும், வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. ஓகே கைஸ், செமையாக இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம ஒரு இந்த காசு இல்லை அப்படிங்கிறத சொல்லும்போது
நம்ம அறியாமல் கண்களை தண்ணி வந்துச்சு. நல்லா நடிக்கிறாரு. ஸோ ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி. நான் அந்த சின்ன பிட்டில் அந்த காசு இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த ரீல்ஸ் தான் நான் பார்த்தேன். காசு இல்லைம்மா, காசு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை மட்டுமே எடுத்து எடிட் பண்ணி போட்டுருந்தாங்க. ஸோ பைசாவுக்கு கஷ்டப்படுற ஒரு விஷயம் அப்படிங்கும்போது அதை கஷ்டப்பட்டுட்டு அதுலேருந்து வந்தவனோ இல்லை கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவனுக்கு தான் அதனுடைய அருமை நிறையா தெரியும். அதனோட வழியெல்லாம் ரொம்ப கொடுமையான வழி. நம்மகிட்ட பைசா இல்லாமல் ஒருத்தவங்கள்ட்ட கையை மறிக்கிறது, அவங்கள்ட்ட கெஞ்சிறது, அவங்கள்ட்ட கேட்குறது, அதெல்லாம் ரொம்ப கொடுமையிலும் கொடுமை. அதெல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு ஹீரோ ஒரு பையன் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயிலரில் லால் சார் சொல்லுவார்ல, பாரதி அப்படின்னாலே அந்த மீசையை வச்சு தான் கெட்ட பார்க்கும்போது பாரதியார் அப்படின்னு நினைப்பாங்க. நீ பாரதியாருக்கு மீசை வைக்காமல் போய் ஆக்டிங் பண்ணு, நீ நடிக்கிற நடிப்பில் பார்க்குற ஆடியன்ஸ் இந்த மீசையை மறக்கணும், ஸோ ஒன்றே நீ ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. அப்படி மறந்துட்டாங்க அப்படின்னா நீ ஜெயிச்சிட்டடா அப்படின்னு சொல்கிறாருல, அந்த சீனு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அதில். ஸோ ஒருத்தவங்களோட பிம்பத்தை எடுத்து கொண்டு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சேர்க்கும் போது அவங்கள மாதிரியே இருந்து அதை பண்ணோம்னா மார்க்கர் ஆடியன்ஸ் அவங்க தான் அப்படியே ஆகிட்டே இருப்பாங்க. அது அவங்க நினைப்பு தான் வந்துட்டே இருக்கும். அதை தாண்டி இதை பண்ணும்போது அவங்கள மறந்து ஒன்றே நினைக்கிற மாதிரி நீ பண்ணுறா அப்படின்னு நினைக்கிற போது அந்த மோட்டிவேஷன் வேற லெவலான டயலாக் சூப்பராக இருந்துச்சு. அந்த சீன் ஒன்று. அப்புறமேட்டுக்கு அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது நல்ல எமோஷனலாக நடிக்கும்போது டக்குன்னு அங்கே நடிக்கிற பாலிடிக்ஸில் கட் நெக்ஸ்ட் அப்படிங்கும்போது அவங்க காட்டுற அந்த எக்ஸ்பிரஷன் கவின் நடிப்பில் வேற லெவல் பண்ணியிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் காசு இல்லை அப்படின்னு சொல்கிற சீன் இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ அது எல்லாருமே சொல்லி நான் ஒரே டைலாக் தான் காசு இல்லைன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறது. அந்த காசு இல்லை அப்படின்னு அவர் சொல்லும் போது அவர் உள் மனசில் நம்மக்கிட்ட உண்மையிலே காசு இல்லை. ஏன்னா அவர் நல்ல ஓரளவு நல்ல ஒரு ரிச்சான ஒரு ஆள், நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காரு, ஓகே அது. பட் ஆனால் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒருத்தர் காசு இல்லைங்கிறத அனுபவம் மூலியமாக நடிப்பு மூலியமாக இன்னொருத்தவங்களை அதை நம்ப வைக்கணும் அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்துக்கு இருக்கும். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த படம் 10ஆம் தேதி கண்டிப்பாக பார்க்குறேன். பார்த்துட்டு அதுக்கான, ஏன்னா எல்லா படத்தையும் நான் பார்க்க மாட்டேன், அதனால தான் நான் ரிவ்யூ அதிகமாக பண்ண மாட்டேன், ஒன்லி ரியாக்ஷன் தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கேன். ரிவ்யூ ஏன் பண்ணலை அப்படின்னா எல்லா படத்தையும் பார்க்க முடியாது, பார்க்கவும் எனக்கு பிடிக்காது. அவன் என்னடா அப்படி நான் பார்ப்பேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோவோ இல்லை நல்ல கான்செப்ட் இருக்குது, போயிட்டு வந்தவங்க இந்த கதை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துருவேன். ஸோ அதனாலே நான் பெருசாக ரிவ்யூவில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ரியாக்ஷன் மட்டும் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த படம் ரொம்ப பார்த்தே தெரியும்னு தோணுது. ஸோ பார்த்துட்டு இந்த படத்துக்கு ரிவ்யூவில் நான் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு தாக்கம், நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல ஒரு டைரக்ஷன், பேக்ரவுண்ட் மியூசிக்கு, எனக்கு அவர் பண்ணுற யுவன் பண்ண அந்த மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு இந்த கதைக்கு அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் அழகாக இருக்குது. அவரோட ஒரு சாங் போட்டாங்க, அதுவும் அவரோட ஓன் வாய்ஸில் தான் போட்டாங்க. ஸோ நல்லாயிருக்கு. இந்த படம் கவினுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக அமையணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா அவரோட முயற்சி கண்டிப்பாக ஜெயிக்கணும். சும்மா ஏன்னா தானே நானும் ஒரு படம் பண்ணுறேன், எனக்கு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் கொடுங்க, என்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மக்கள்கிட்ட ப்ரொமோஷன் பண்ணிக்கணும், நான் ஒரு அப்படி இருக்கணும் இப்படின்னு இருக்குன்னு நினைக்காம ஒரு நல்ல கதை உள்ள படமாக கொண்டு போய் செய்யணும். அது இதுக்கு முன்னாடி டாடா படம் சான்ஸே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் டாடா. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் இது ஒரு நல்ல கதை விஷயம் அமையுது. அதெல்லாம் காட் இஸ் கிரேட்னு தான் சொல்லணும். எல்லாருக்கும் எல்லாமே அமைச்சிடாது இல்லையா. ஸோ கவினுக்கு இது அமையுது. அதை அவர் யூட்டிலைஸ் பண்ணிட்டு மிகப்பெரிய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோவாக ஆகணும் அப்படின்னு கடவுளை வேண்டிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் திரும்ப சந்திச்சுட்டே இருக்கிறேன். நன்றி.